கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்லுவார், கொடுப்பவும் நானே எடுப்பவும் நானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது மாதிரி வந்து விலைவாசியை உயர்த்துறதும் நானே குறைக்கிறதும் நானே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கார். அதாவது ஜிஎஸ்டி விண்ணை முற்ற அளவில் போட்டுட்டு டேக்ஸை போட்டுட்டு அதை வந்து 8 வருஷமாக மக்களை வந்து கதற விட்டுட்டு இன்றைக்கி வந்து அது ஜிஎஸ்டி குறைச்சி கொடுத்து பாருங்க, இனிமேல் வந்து மக்கள்லாம் வந்து நடுத்தர மக்கள்லாம் நல்லா போகணும்னு இருக்க போகிறாங்க, ஆகான்னு இருக்க போகிறாங்க. உற்பத்தியாளர்கள்லாம் வந்து சிறப்பான வாழ்க்கையை இது பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட்லாம் பயங்கரமாக போகுது, தொழிலதிபர்களுக்கெல்லாம் வந்து இனிமேல் இதாக இருக்கும், எல்லா பொருள் எல்லாமே இந்தியாவோட பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைய போகுது பாருங்கள் நாளையிலேருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. நீங்கள் தான் உயர்த்துனீங்க ஜிஎஸ்டியை. ராகுல் காந்தி அப்போவே சொன்னார், கொஞ்சம் குறைங்க 18% ஆக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அப்போல்லாம் செய்யப்படுக்கலை. இப்போ வந்து நீங்கள் தான் ஏற்றுனது 8 வருஷமாக மக்களை போட்டு வாட்டி வதச்சிட்டு இன்றைக்கி வந்து குறைச்சிட்ட பாருங்க அப்படின்ற மாதிரி யாரோ வெளிநாட்டிலேருந்து ஜிஎஸ்டி போட்ட மாதிரியும் நீங்கள் வந்து அதை வந்து குறைச்சிட்ட மாதிரியும் பேசிகிட்டு இருக்கீங்க. இது வந்து அதாவது வந்து ஏற்கனவே இந்த தங்கத்துக்கு வந்து டேக்ஸை குறைச்சாங்க நிர்மலா சீதாராமன். இன்னும் டிகிரி போயிருக்கும்போது குறைச்சோன்னே பார்த்தீங்கன்னா 1000-2000ன்னு விலை குறைஞ்சிச்சு. அப்போது வந்து அந்த தங்கத்தோட விற்பனை வந்து மந்தமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குறைச்சோன்னே டக்குன்னு மக்கள்லாம் மறுபடியும் போய் விட ஆரம்பித்தாங்க, தங்கத்தை வாங்கினாங்க. அப்படி அந்த மாதிரி வந்து இப்போ வந்து இந்த ஓட்ஸோரிங்கிற விஷயத்தை வந்து மடைமாற்றுறதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி மக்களோட குரலாக இருக்குது.